ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ்ல எழுதும்போது சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கவலையே வேணாம். இன்னைக்கு நாம மெமோஸ் மற்றும் லெட்டர்ஸ் எழுதுற கலைய பத்தி தான் கத்துக்க போறோம். இந்த ஒரு அலசல் உங்க ப்ரொஃபஷனல் ரைட்டிங் ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போகும். ஆமா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீல் வந்திருக்கோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி ஈஸியா ஒரு ஆஃபீஸ் மெயில அனுப்ப முடியாது. ஃபார்மலா எழுதணும்னு வரும்போது ஒரு சின்ன டென்ஷன் வரது சகஜம்தான். ஆனா அதை சமாளிக்க சூப்பரான வழிகள் இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணும்போது நாம ஷார்ட் ஃபார்ம்ஸ், எமோஜிஸ்னு ஜாலியா யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு ஆஃபீஸ் மெமோல முழுமையான வாக்கியங்கள், கரெக்டான கிராமர், அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் டோன் ரொம்பவே முக்கியம். ஒன்னு ஜஸ்ட் ஒரு பேச்சு, இன்னொன்னு ஒரு ரெக்கார்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்க ப்ரொஃபஷனல் ரைட்டிங் டூல் கிட்ல ஒரு புது டூல் ஆட் பண்ணிட்டே இருப்போம். கடைசில நீங்க ஒரு திறமையான எழுத்தாளரா மாறுறது நிச்சயம். ஆஃபீஸ்ல எழுதுறது வெறும் மெசேஜ் ஷேர் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான ரெக்கார்ட், எதிர்காலத்துல தேவைப்படும். உதாரணத்துக்கு, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு மெமோ அனுப்புறீங்கன்னா, நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த மெமோ ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கும். சரி வாங்க, நம்மளோட ப்ரொஃபஷனல் ரைட்டிங் டூல் கிட்ல இருக்க முதல் ரொம்ப முக்கியமான டூலை பத்தி ஆழமா பார்க்கலாம். அதுதான் மெமோ. இதுதான் ஆஃபீஸ் கம்யூனிகேஷனோட முதுகெலும்புனே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, மெமோங்கிறது ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம கூட வேலை பார்க்கறவங்களுக்கு தகவல்கள், அப்டேட்ஸ் இல்லனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன குறிப்பு. உதாரணத்துக்கு, கம்பெனில லீவ் பாலிசில ஏதாச்சும் மாற்றம் வந்தா அதை எல்லாருக்கும் சொல்ல ஒரு மெமோ அனுப்புவாங்க. இப்போ நீங்க பார்க்கறது ஒரு நிஜமான மெமோவோட எக்ஸாம்பிள். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுல தேதி, யார் அனுப்புறாங்க, யாருக்கு அனுப்புறாங்க, அப்புறம் சப்ஜெக்ட்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க இதோட ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு மெமோவை ஒரு பில்டிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. தலைப்பு தான் அதோட ஃபவுண்டேஷன், நோக்கம் தான் என்ட்ரன்ஸ், டீடைல்ஸ் எல்லாம் ரூம்ஸ் மாதிரி, முடிவுரை தான் கூரை. இந்த வரிசையை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மெசேஜ் ரொம்ப தெளிவா போய் சேரும். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமோனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நேரடியா விஷயத்துக்கு வரணும். யோசிச்சு பாருங்க, உங்க மேனேஜர் ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான மெயில்ஸ் படிக்கிறார். நீங்க பெரிய பெரிய பேராவா எழுதாம பாயிண்டா பிரிச்சு எழுதுனா உங்க மெசேஜ் உடனடியா கவனிக்கப்படும். ஓகே, கம்பெனிக்குள்ள எப்படி பேசணும்னு பார்த்தாச்சு. இப்போ வெளியே எப்படி பேசுறது? இங்க தான் லெட்டர்ஸ் வருது. மெமோ ஆஃபீஸ்க்குள்ளனா லெட்டர்ஸ் வெளி உலகத்தோட பேசுறதுக்கு, அதாவது கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ், மற்ற கம்பெனிஸ்னு ஃபார்மலா கம்யூனிகேட் பண்ண லெட்டர்ஸ் ரொம்ப அவசியம். இதுதான் ஒரு ஃபார்மல் லெட்டரோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இடது பக்கம் ஒரே லைன்ல இருக்கும். இது ஏதோ தற்செயலா இல்ல. இந்த பிளாக் ஃபார்மேட் உங்க லெட்டருக்கு ஒரு நீட்டான, ஆர்கனைஸ்ட், ப்ரொஃபஷனல் லுக்கை கொடுக்கும். பார்த்த உடனே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும் இல்லையா? மெமோ மாதிரி தான் இதுவும். ஒரு டான்ஸ்ல ஸ்டெப்ஸ் மாதிரி. அனுப்புறவர் முகவரி, தேதி, வாங்குறவர் முகவரி, வாழ்த்து, மெயின் கண்டென்ட், கடைசியா முடிவரை. இது எல்லாமே சரியான வரிசையில சரியான இடத்துல இருக்கணும். இது படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க ப்ரொஃபஷனலிசத்தையும் காட்டும். இப்போ ரொம்ப முக்கியமான, அடிக்கடி தேவைப்படுற ஒரு லெட்டர் டைப்பை பத்தி பார்க்கலாம். புகார் கடிதம், அதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர். இது சும்மா கோவத்தை கொட்டுறதுக்கு இல்ல, உங்க பிரச்சனைய ஒரு சொல்யூஷனா மாத்துறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் அது. ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர்ல முக்கியமான ரூல் என்னன்னா, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரணும். வரியிலேயே 500 பேனாக்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டா படிக்கிறவங்களுக்கு உடனே பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடும். இது எதுக்குன்னா, அதாவது நீங்க எந்த ஆர்டரை பத்தி பேசுறீங்கன்னு இன்வாய்ஸ் நம்பரோட சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு உங்க ஃபைலை சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்க கம்ப்ளைண்ட்டை உடனே விசாரிக்க ஆரம்பிக்க முடியும். அவங்களுக்கும் வேலை ரொம்ப ஈஸி. பிரச்சனைய சொல்றது பாதி வேலை தான். உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்னு நீங்க தான் தெளிவா சொல்லணும். இங்க பாருங்க, மாத்தித்தாங்கன்னு கேட்கறது ஒரு தெளிவான, செய்யக்கூடிய கோரிக்கை. இதுல எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் கம்ப்ளைண்ட் லெட்டர் பிரச்சனைய சொல்றதோட நிக்காது, அதுக்கு ஒரு தெளிவான தீர்வையும் கேட்கும். அப்போதான் உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, அடுத்த பவர்ஃபுல் டூல் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் விசாரணை கடிதம். அதாவது உங்களுக்கு தேவைப்படுற தகவல்களை கரெக்டா கேட்கிற கலை. இதுதான் விசாரணை கடிதம் எழுதும்போது உங்க கோர்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு பொதுவா கேட்காம, உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோட டியூரேஷன் என்ன, ஃபீஸ் எவ்வளோ, அடுத்த பேட்ச் எப்போன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். அப்போதான் உங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும். ஓகே, நாம இப்போ கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இப்போ உங்க கையில ஆஃபீஸ் ரைட்டிங்குக்கான ஒரு கம்ப்ளீட் டூல் கிட் இருக்கு. சரியான நேரத்துல சரியான கருவியை பயன்படுத்த ரெடியா இருங்க.
மெமோக்கும் லெட்டருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்களை இந்த டேபிள் அழகா காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா மெமோங்கிறது ஆபீஸ்க்குள்ள நம்ம டீம் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். லெட்டர்ங்கிறது வெளியில ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போற மாதிரி ஒரு ஃபார்மல் சந்திப்பு. இந்த ஒரு வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்கன்னு நம்புறேன். ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தெளிவா எழுதுறீங்கன்னா நீங்க தெளிவா யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ அடுத்த தடவை நீங்க எழுதும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்க மெசேஜை தெளிவா நம்பிக்கையோட எழுதுங்க. உங்க வெற்றி உங்க வார்த்தைகள்ல தான் இருக்கு.